பைனரி சர்ச் பற்றி பார்க்க போகிறோம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். ஃபேங் மாதிரியான கம்பெனிஸில் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபேங்னா ஃபேஸ்புக், ஆப்பிள், அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ், கூகுள், இல்லை இந்த மாதிரி எந்த டாப் கம்பெனியால் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு நல்ல ஸ்டார்ட் அப், எல்லாத்துலேயுமே டிஎஸ்ஏ கொஷின்ஸ் நிறையா கேட்பாங்க இல்லையா? அதில் பைனரி சர்ச்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை பேஸ் பண்ணி நிறையா கொஷின் கேட்பாங்க. இந்த வீடியோவில் நான் பேசிக் இம்ப்ளிமெண்டேஷன் மட்டும்தான் கொடுக்க போகிறேன். டிஎஸ்ஏயில் இருக்கிற மற்ற பேசிக் கான்செப்ட்ஸ்லாம் கவர் பண்ணிவிட்டு நான் பைனரி சர்ச்க்கான இன்டர்வியூ கொஷின்ஸ் வீடியோ தனியாகவே போடுறேன். பைனரி சர்ச் அப்படின்றது ஒரு சர்ச்சிங் டெக்னிக் தான். அதுவும் சார்ட்டர்ட் அரேயில் தான் உங்களால் சர்ச் பண்ண முடியும். இந்த அரே பார்த்திங்கன்னா அசெண்டிங் ஆர்டரில் ஆல்ரெடி சார்ட் ஆகி இருக்குது, இல்லை டிசெண்டிங் ஆர்டரில் சார்ட் ஆகிருந்தாலும் ஓகே தான். ஆக மொத்தம் அரே ஆல்ரெடி சார்ட் ஆகி இருக்கணும். அப்போ தான் உங்களால் பைனரி சர்ச் பண்ண முடியும். சார்ட் ஆகாத அரேயில் பைனரி சர்ச்லாம் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு சார்ட்டட் அரேவை நமக்கு கொடுத்துருவாங்க. அதை தவிர டார்கெட் எலிமெண்ட், எந்த எலிமெண்ட்டை சர்ச் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லிடுவாங்க. ஸோ அந்த எலிமெண்ட் இருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்லணும். இருந்துச்சுன்னா எந்த இண்டெக்ஸில் இருக்குது அப்படின்றத நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ 12 அப்படின்னு கேட்குறாங்கன்னா 12 வந்து 5th இண்டெக்ஸில் தாங்க இருக்குது அப்படின்னு நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஒருவேளை அந்த எலிமெண்ட்டே இல்லைன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம -1 அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணிடுவோம். பைனரி சர்ச்சோட பேசிக் லாஜிக் என்னன்றதை நான் உங்களுக்கு முதல்ல ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த அரே சார்ட் ஆகி இருக்குன்னு நமக்கு தெரியுது இல்லையா? அப்போ சார்ட் ஆன அரேயில் நம்ம வரிசையாக ஒன்றா எடுத்து பார்த்து செக் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம என்ன பண்ணலான்னா, நடு எலிமெண்ட் என்ன அப்படின்றத முதல்ல பார்ப்போம். இந்த அரேயில் பார்த்திங்கன்னா 10 எலிமெண்ட் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இது ரெண்டுமே நடு எலிமெண்ட் மாதிரி தான் அர்த்தம். நம்ம யூஸ்வலாக இந்த முதல்ல இருக்கிற எலிமெண்ட்டை எடுத்துப்போம். ஏன்னா கோடில் அது எடுக்கிறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். ஆக மொத்தம் தோராயமாக நடுவில் ஒரு எலிமெண்ட் எடுக்கணும். ஓகேங்களா? எடுத்ததுக்கப்புறமா நம்மளோட டார்கெட்டோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். நம்ம டார்கெட் பெருசாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? இந்த சைடு தான் நமக்கு தேவையான எலிமெண்ட் இருக்குது அப்படின்னு அர்த்தம் இல்லையா? இதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் நம்ம போய் பார்க்கணுன்ற அவசியமே இல்லை. இந்த சைடு மட்டும் சர்ச் பண்ணால் போதும். 10 எலிமெண்ட்ஸாக இருந்த அரே இப்போ நமக்கு 5 எலிமெண்ட்ஸாக ஷ்ரிங்க் ஆகிடுச்சு. நம்ம இதை பற்றி இனிமேல் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சார்ட்டட் அரேன்றதுனால தான் நம்மளால் இப்படி பண்ண முடியுது. அன்சார்ட்டட் அரேலலாம் இந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா எங்கே வேணாலும் என்ன நம்பர் வேணாலும் இருக்கலாம் இல்லையா? இப்போ மறுபடியும் இந்த அரேக்குள்ளார மிடில் எலிமெண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அதோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்போது டார்கெட் கம்மியாக இருக்குது இல்லையா அந்த மிடிலை விட? அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் நமக்கு தேவையான எலிமெண்ட் இருக்குதுன்னு அர்த்தம். ரைட் சைடு அந்த பக்கம் இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா 20க்கு அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் அதை விட பெரிய நம்பராக தான் இருக்கும். நம்ம தேட வேண்டிய நம்பரே 20யை விட சின்னதுன்றப்போ அது லெஃப்ட் சைடு தானே இருக்கும். மறுபடியும் இந்த குட்டி அரேயில் நம்ம மிடில் எலிமெண்ட் எடுக்கணும். இருக்கிறதே 2, அதனால 12 தான் மிடில் எலிமெண்ட்னு வரும். கம்பேர் பண்ணுறப்போ நமக்கு மேட்ச் ஆகிடுச்சுன்னா நமக்கு பிரச்சனையே இல்லை. உடனே அந்த இண்டெக்ஸை நம்ம ரிட்டர்ன் பண்ணி விட்டுடலாம். ஜாவாவில் தான் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். ஜாவா தெரியலன்னா கூட நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். சாதாரணமாக ஒரு வைல் லூப்பும் இஃப் எல்ஸ் தான் எழுத போகிறோம். இது எப்படி நம்ம கோடில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கலாம். நமக்கு டார்கெட் எலிமெண்ட் கிடச்சிட போகுது ஃபஸ்ட்டு எடுத்த உடனே. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு அரேவையும் கொடுத்துட போகிறாங்க. நம்ம எடுத்த உடனே என்ன செய்கிறோம்? மிடில் எலிமெண்ட் எது அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் இல்லையா? ஃபைண்ட் த மிடில் எலிமெண்ட். மிடில் எலிமெண்ட்டை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? எது ஸ்டார்ட் எது எண்டுன்னு தெரிஞ்சால் தான் நடுவில் இருக்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். எப்போவுமே ஸ்டார்ட் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே இனிஷியலி 0வாக தான் இருக்கும். எண்டிங் பொசிஷன் என்னவாக இருக்கும்னா டோட்டல் லென்த் ஆஃப் தி அரே -1 இருக்கும். ஏன்னா இண்டெக்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0ன்றதுனால. ஸோ ஜாவாவில் வந்து டோட்டல் லென்த் ஆஃப் தி அரே வந்து நமக்கு இந்த மாதிரி அரே டாட் லென்த் அப்படின்னு கொடுத்தோன்னா கிடச்சிரும். தட் -1 பண்ணோன்னா நமக்கு இந்த எண்ட் பொசிஷன் என்னன்றது தெரிஞ்சிடும். இதுதான் ஸ்டார்ட் பொசிஷன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு மிடில் எலிமெண்ட் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். மிடில் எலிமெண்ட் ஈக்குவல் டு என்னவாக இருக்கும்? ஸ்டார்ட் ப்ளஸ் எண்ட் டிவைடட் பை 2 பண்ணிட்டோன்னா நமக்கு கிடச்சிரும். இதில் பார்த்தீங்கன்னா 0 + 9 டிவைடட் பை 2 பண்ணோன்னா உங்களுக்கு 4.5 ஆன்சர். பட் ஆனால் இன்டீஜராக நம்ம பார்க்கும்போது நமக்கு 4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த 10 அப்படின்றது தான் நம்மளோட மிடில் எலிமெண்ட்டாக இருக்க போகுது. மிடில் எலிமெண்ட் என்னன்னு இப்போ தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? அந்த மிடில் எலிமெண்ட், மிடிலோட இண்டெக்ஸ் தான் நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கு. ஓகேங்களா? அந்த இண்டெக்ஸை வச்சுட்டு அந்த எலிமெண்ட்டை எடுத்து அதையும் டார்கெட்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும் இல்லையா? ஒருவேளை டார்கெட் வந்து பெருசாக இருக்குது நம்மளோட மிடில் எலிமெண்ட்டோட
அப்படின்னா அப்போ நம்ம என்ன செய்யணும்னா இந்த சைடு ரைட் சைடு தான் இனிமேல் சர்ச் பண்ணணும். லெஃப்ட் சைடு சர்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மிடில் எலிமெண்ட்டுக்கு லெஃப்ட் சைடு இருக்கிறது எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிடலாம். மிடில் எலிமெண்ட்டையும் சேர்த்தே நம்ம இக்னோர் பண்ணிடலாம். ஏன்னா ஒருவேளை டார்கெட் ஈக்குவல் டு மிடில் எலிமெண்ட் அப்படின்னு இருந்துச்சுன்னா, இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக நம்மளோட சர்ச்சையே முடிச்சிடலாம். ஏன்னா மேட்ச் ஆகிடுச்சு, நமக்கு தேவையான டார்கெட்டே கிடச்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ அதனால் ரிட்டர்ன் மிட் அப்படின்னு கொடுத்துடலாம். ஏன்னா அந்த மிட்டில் இருக்கிற இண்டெக்ஸ் தான் நம்மளோட ஆன்சர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10 சர்ச் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா எடுத்த உடனே நமக்கு 10 கிடச்சிரும் இல்லையா, நம்ம டேரெக்டாக ரிட்டர்ன் பண்ணி விட்டுடலாம், வேறு எதுவுமே செய்ய தேவையில்லை. ஸோ அப்படி இல்லாமல் அந்த எலிமெண்ட்டை விட பெருசாக தான் இருக்குன்றப்போ நமக்கு இனிமேல் இந்த மிடிலும் தேவையில்லை, இந்த சைடு ஃபுல்லாக மிடிலையும் சேர்த்து இக்னோர் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம இந்த சைடு மட்டும்தானே சர்ச் பண்ண போகிறோம். அப்போது இதுதான் ஸ்டார்ட்டுன்னு ஆக போகுது, எண்ட் அப்படியே தான் இருக்க போகுது இல்லையா. ஸோ ஸ்டார்ட்டை நம்ம மாற்றணும். இந்த கண்டிஷனில் டார்கெட் மிடில் எலிமெண்ட்டை விட பெருசாக இருக்குன்னா நம்ம இனிமேல் இந்த ரைட் சைடு மட்டும்தான் சர்ச் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்ட் இங்கே இருக்குல்ல, அதை இங்கே எடுத்துகிட்டு போயிடலாம். அதாவது மிடில் +1 மாற்றிடுவோம். நம்ம மிடில் நமக்கு தேவை இல்லைன்றதுனால இப்போ புது ஸ்டார்ட் என்னென்னா மிடில் +1. ஸ்டார்ட் இங்கே வந்துருச்சு, எண்ட் அங்கேயே இருக்கட்டும். இப்போ நம்ம எண்டை மாற்ற வேண்டாம். ஒருவேளை டார்கெட் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும், அதாவது நம்ம தேடுற எலிமெண்ட் அந்த மிடில் எலிமெண்ட்டை விட கம்மியாக இருக்குது. இப்போ அந்த சினாரியோ தான் நமக்கு வரப்போகுது. ஓகேங்களா, நம்ம இதை ஒரு லூப்பில் தான் செய்ய போகிறோம். அதனால் மறுபடியும் மிடில் எலிமெண்ட் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஸ்டார்ட்டே மாறிடுச்சுன்றப்போ இப்போ நமக்கு தேவையான மிடில் எலிமெண்ட்டும் மாறப்போகுது இல்லையா. அதனால் புது மிடில் எலிமெண்ட் இப்போ என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ப்ளஸ் எண்ட் பை 2 தானே. ஸ்டார்ட் 5ல் இருக்குது, எண்ட் 9ல் இருக்குது இல்லையா. ஸோ 9 + 5 14 டிவைடட் பை 2 7. இதுதான் நம்மளோட மிடில் எலிமெண்ட். மிடில் எலிமெண்ட் 20 அப்படின்னு இருக்குது இல்லையா. இப்போ உங்களுக்கு இந்த கண்டிஷன் வரும், டார்கெட் மிடில் எலிமெண்ட்டை விட கம்மியாக இருக்குது. நம்ம டார்கெட் 12. ஸோ 12 இஸ் லெஸ் தேன் 20ன்றதுனால நம்ம இப்போ லெஃப்ட் சைட் சர்ச் பண்ணணும். இது ரைட் சைட் சர்ச் பண்ணுறதுக்கான கண்டிஷன். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குன்னா லெஃப்ட் சைட் சர்ச் பண்ணணுன்றப்போ ஸ்டார்ட் அங்கேயே இருக்கணும், எண்டை மாற்றிடலாம். எண்டு இப்போது இந்த இடத்துக்கு வந்துடணும் இல்லையா. ஸோ நம்ம என்ன கொடுக்கலான்னா எண்ட் ஈக்குவல் டு மிட் -1 அப்படின்னு கொடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட மொத்த அரேன்னு ஆயிரும். ஸ்டார்ட் இங்கேயே இருக்குது, எண்டை இந்த தடவை நம்ம மாற்றிட்டோம். ஸோ எண்டை எப்போ மாற்றுவோன்னா லெஃப்ட் சைடு தேட வேண்டியது இருந்ததுன்னா, டார்கெட் நம்மளோட மிடிலை விட கம்மியாக இருக்குன்றப்ப தான் நம்ம லெஃப்ட் சைட் தேடணும். லெஃப்ட் சைட் தேடினா போதுன்றப்போ நம்ம எண்டை மாற்றி விடணும் மிட் -1ன்னு. ரைட் சைட் தேடினா போதும்னு நம்ம முடிவு பண்ணுறப்போ ஸ்டார்ட்டை மாற்றி விட்டுறணும் மிட் +1 அப்படின்னு. பைனரி சர்ச்னு ஒரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ளார நம்ம ஒரு மெத்தட் எழுத போகிறோம், பப்ளிக் ஸ்டாட்டிக். அந்த மெத்தடோட பேர் சர்ச்ன்னு வச்சுக்கலாம். ஏன் ஸ்டாட்டிக் யூஸ் பண்ணுறோம் அப்படின்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள், நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த மெத்தட்க்கு இன்புட்டாக நமக்கு இந்த மாதிரி ஒரு இன்டீஜர் அரேவையும் டார்கெட்டையும் கொடுக்க போகிறாங்க. ஸோ அதை வச்சுக்கிட்டு நம்ம அந்த டார்கெட் அரேயில் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிச்சிட்டு இன்டெக்ஸை ரிட்டர்ன் பண்ண போகிறோம் இல்லையா. அதனால இன்டீஜர் தான் ரிட்டர்ன் டைப்பாக இருக்க போகுது. ஒருவேளை கிடைக்கலன்னா நம்ம -1ன்னு ரிட்டர்ன் பண்ண போகிறோம். நான் டெமோன்னு தனியாக ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் அந்த மெத்தடை டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்காக. இந்த அரே மாதிரியே நான் ஒரு அரேவை இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த மெத்தடை கால் பண்ணணும். பைனரி சர்ச் அப்படின்ற கிளாஸ்க்குள்ளார இருக்கிற சர்ச் மெத்தடுக்கு இந்த அரேவை பாஸ் பண்ணிவிட்டு நம்ம இதே மாதிரி 12 அப்படின்ற டார்கெட்டை கொடுக்கலாம். அது ரிட்டர்ன் பண்ணுற ஆன்சரை அப்படியே டைரெக்டாக நான் பிரிண்ட்டுக்குள்ளார கொடுத்துட்டேன். இன்ட் ஸ்டார்ட் ஈக்குவல் டு 0. எடுத்த உடனே ஸ்டார்ட் 0ல் தான் இருக்க போகுது. அதே மாதிரி எண்ட் அப்படின்ற வேரியபிள் என்னென்னா இந்த அரே டாட் லென்த் -1. டோட்டல் சைஸ் ஆஃப் தி அரே -1 பண்ணால் நமக்கு அந்த எண்ட் இண்டெக்ஸ் கிடச்சிரும். இப்போ நம்ம முதல் வேலையாக மிட் எலிமெண்ட் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். அது என்னென்னா ஸ்டார்ட் ப்ளஸ் எண்ட் டிவைடட் பை 2 பண்ணிட்டா நமக்கு கிடச்சிரும் இல்லையா. இந்த கேஸில் மட்டும் இல்லை, ஸ்டார்ட் அண்ட் எண்ட் என்னவாக இருந்தாலும் சரி, ஸ்டார்ட் ப்ளஸ் எண்ட் டிவைடட் பை 2 பண்ணால் நமக்கு மிடில் கிடச்சிட போகுது. இன்ட் மிட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன்.
இப்போ நம்ம ஒரு லூப் எழுத போகிறோம். லூப்குள்ளார தான் நம்ம எல்லா கம்பேரிசனையும் செய்யணும். ஏன்னா ஒரு தடவை செய்கிற வேலை கிடையாது இது. எவ்வளோ பெரிய அரேன்லாம் நமக்கு தெரியாது. முதல்ல மிடில் எலிமெண்ட்டை கண்டுபிடிக்கணும், டார்கெட்டோட கம்பேர் பண்ணி பார்க்கணும், நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைட் கம்பேர் பண்ணணுமா ரைட் சைட் கம்பேர் பண்ணணுமான்றதை டிட்டர்மைன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட்டையோ எண்டையோ மாற்றி விடணும். அதுக்கு தகுந்த மாதிரி மறுபடியும் புதுசாக மிடில் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஆக மொத்தம் மிடில் நம்ம ஒரு தடவையும் கண்டுபிடிக்க போகிறோன்றதுனால அதை லூப்குள்ளார கொடுத்தா தான் சரியாக இருக்கும். லூப்க்கு வெளியில் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் மட்டும்தான் மிடில் கண்டுபிடிச்சிட்டு அதே மிடிலையே வச்சிட்ருக்கோம். அது அப்படி இருக்கக்கூடாது இல்லையா? மிடில் வந்து ஒரு தடவையும் மாறப்போகுது நமக்கு. இங்கே எண்ட் கண்டிஷன் என்னன்றதை நம்ம கடைசியாக டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போதைக்கு லூப்குள்ளார போனோடனே மிடில் என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ மிடில் நம்ம கையில் இருக்குன்றப்போ நம்ம என்ன செய்யணும்? கம்பேர் பண்ணி பார்க்கணும். டார்கெட்டை விட மிடில் பெருசா டார்கெட் பெருசான்றதை பார்க்கணும் இல்லையா? ஸோ இஃப் டார்கெட் இஸ் கிரேட்டர் தேன் மிடிலாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும்? டார்கெட் பெருசாக இருக்குது அப்படின்றப்போ இந்த மிடில் எலிமெண்ட்டுக்கு மிடில் டைரெக்டாக கம்பேர் பண்ண முடியாது, அரே ஆஃப் மிட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன் நான். ஏன்னா மிட்டுன்றது இண்டெக்ஸை ரெஃபர் பண்ணுது. ஸோ அந்த இண்டெக்ஸில் இருக்கிற எலிமெண்ட்டை நம்ம எடுத்துகிட்டு கம்பேர் பண்ணி பார்க்கணும். கம்பேர் பண்ணி பார்க்கும்போது டார்கெட் பெருசுனா ரைட் சைட் தான் இப்போ நம்ம தேடி ஆகணும் இல்லையா? ரைட் சைட் தான் தேட போகிறோன்றப்போ எண்டு அப்படியே இருந்துட்டு போட்டோம். எண்டை நம்ம கை வைக்க வேண்டியதே இல்லை. ஸ்டார்ட்டை தான் மாற்றி விடணும். என்னன்னு மாற்றணும்? மிட் ப்ளஸ் ஒன்னு மாற்றணும். ஸோ இந்த இடத்துல ஸ்டார்ட் ஈக்குவல் டு மிட் ப்ளஸ் 1 அப்படின்னு கொடுத்துடலாம். எல்ஸ் இஃப் இதோட ஆப்போசிட்டை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அதாவது டார்கெட் இஸ் லெஸ் தேன் அரே ஆஃப் மிட். ஓகேங்களா? டார்கெட் சின்னதாக இருக்குது, நம்ம எடுத்துக்கிட்ட மிடில் எலிமெண்ட்டை விட சின்னதாக இருக்குன்றப்போ நம்ம இப்போது லெஃப்ட் சைடு தான் ஃபோக்கஸ் பண்ணணும். லெஃப்ட் சைடு தான் ஃபோக்கஸ் பண்ணுறோன்றப்போ ஸ்டார்ட் அப்படியே இருந்துட்டு போட்டோம், அதை கை வைக்க வேண்டியதில்லை, அதை டிஸ்டர்ப் பண்ணவே வேண்டாம். எண்டை தான் மாற்றி முன்னாடி கொண்டு வரணும். ஏன்னா நம்ம லெஃப்ட் சைடு ஃபோக்கஸ் பண்ண போகிறோன்றப்போ எண்டு தானே மாறி முன்னாடி வரணும். எண்டை என்னன்னு மாற்றணும்? மிட் -1 அப்படின்னு மாற்றணும். ஸோ இந்த இடத்துல நான் எண்ட் ஈக்குவல் டு மிட் -1 அப்படின்னு கொடுத்துட்றேன். டார்கெட் வந்து பெருசாக இருக்குன்றப்போ நம்ம ரைட் சைடு ஃபோக்கஸ் பண்ண போகிறோம், அதனால நம்ம ஸ்டார்ட்டை மாற்றினோம். ஓகேங்களா? ஃபோக்கஸ் ஆன் ரைட் சைடுக்கு முதலே நம்ம எழுதிட்டோம். இப்போ லெஃப்ட் சைடு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக எழுதினோம். ஏன் லெஃப்ட் சைடு அப்படின்னு சொல்கிறோன்னா டார்கெட் சின்னதாக இருக்குன்றப்போ லெஃப்ட் சைடு தானே பார்க்கணும், அதனால எண்டை முன்னாடி தூக்கிட்டு வந்துட்டோம். ஃபைனலாக எல்ஸும் எழுதிடலாம். இதுதான் முக்கியமான ஸ்டெப்பு. டார்கெட் பெருசும் இல்லை சின்னதும் இல்லைன்னா ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம். நம்ம தேடுற எலிமெண்ட்டே மிடில் எலிமெண்ட் தான் அப்படின்றப்போ நம்ம ரிட்டர்ன் மிட் அப்படின்னு அனுப்பிச்சி விட்டுடலாம். இப்போ எண்ட் கண்டிஷன் என்னன்றதை யோசிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கடைசியாக இந்த 2 எலிமெண்ட் 12 and 15 வந்து நிற்கிற மாதிரி நமக்கு வந்துச்சு இல்லையா? ஸோ அந்த சினாரியோவை எடுத்துக்கோங்க. நமக்கு இந்த 2 எலிமெண்ட்டோடு வந்து நிற்குது. இப்போது இதுதான் ஸ்டார்ட். ஓகேங்களா? திஸ் இஸ் தி எண்ட். இதுதான் மிடில் எலிமெண்ட்டாகவும் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா? டார்கெட் வந்து 12ன்னு கொடுத்துருக்காங்களா, அதனால் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு மிடில் ரிட்டர்ன் பண்ணிடும். நமக்கு ஈஸியாக முடிஞ்சிருச்சு. ஒருவேளை சப்போஸ் டார்கெட் 13ன்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போவும் இதே மாதிரி தானே வந்து நிற்கும். ஏன்னா 13க்கு பார்க்கும்போது முதல்ல 10ஓட செக் பண்ணால் ரைட் சைடுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் 20ஓட செக் பண்ணும்போது கம்மியாக இருக்குன்றதுனால மறுபடியும் இதே 2 எலிமெண்ட்டுக்கு தான் வந்து நிற்கும். ஆனால் இப்போ 13 தேடணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போது என்னாகும்? டார்கெட் கிரேட்டர் தேன் மிடில், இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிரும் இல்லையா? டார்கெட் வந்து பெருசாக இருக்குது, மிடில் வந்து 12னே தான் இருக்க போகுது. அதனால டார்கெட் பெருசுன்றப்போ ஸ்டார்ட்டை நம்ம மிட் +1ன்னு மாற்றிடுவோம். ஸ்டார்ட் எங்கே போயிடுச்சு? இப்போது இங்கே போயிடுச்சு. ஓகேங்களா? ஸ்டார்ட் வந்து இந்த இடத்துக்கு வந்துடுச்சு. ஸ்டார்ட்டும் அதே தான், எண்டும் அதே தான்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ மிட் என்னவாக இருக்கும்? மிட்டும் அதேவாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம மிட் எப்படி கண்டுபிடிக்கிறோம்? ஸ்டார்ட் + எண்ட் டிவைடட் பை 2 பண்ணி தானே கண்டுபிடிக்கிறோம். அப்போ மிட்டும் அதே தானே வரும். ஸோ இந்த சினாரியோவில் செக் பண்ணி பார்த்தா இப்போ என்னாகும் பாருங்கள். 13 மறுபடியும் தேட போகிறோம். இருக்கிறது இந்த ஒரு எலிமெண்ட் தான், 15 மட்டும்தான் இருக்குது. தேடி பார்த்தா லெஃப்ட் சைடு ஃபோக்கஸ் பண்ணணுன்ற மாதிரி வரும், லெஃப்ட் சைட் மூவ் பண்ணுன்ற மாதிரி வருமா? ஸோ அதனால் இந்த கண்டிஷன் படி நம்ம எண்டை மாற்றி விட்டுருவோம். எண்டை ஒன்று குறைச்சி விட்டுருவோம். எண்டு வந்து இங்கே பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கு, ஆனால் ஸ்டார்ட் இன்னும் இங்கேயே தான் இருக்குது, 15 இருக்குது. எண்டே முன்னாடி வந்துருச்சு.
யூஸ்வலாக எப்படி இருக்கணும், ஸ்டார்ட் இங்கே இருக்குன்னா எண்டு வந்து அதை தாண்டி தான் இருக்கணும்ல. ஸ்டார்ட்டுக்கு முன்னாடியே எண்டு வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு மேலே நம்ம சர்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எண்டு எப்போ ஸ்டார்ட்டுக்கு முன்னாடி வரும், இல்லைனா ஸ்டார்ட் எப்போ எண்டை தாண்டி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா எலிமெண்ட்டையும் செக் பண்ணிட்டோன்றப்ப தான் அது நடக்கும். நீங்கள் நிறையா சினாரியோஸ்க்கு எக்ஸாம்பிளை மேனுவலாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நான் இப்போ சொன்ன மாதிரி இதே மாதிரி தான் வரும். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல ஸ்டார்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எண்டாக இருந்தால் மட்டும் நீ இது எல்லாத்தையும் செய்யு அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். அதாவது ஸ்டார்ட்டே எண்டை தாண்டி போயிடுச்சுன்னா செய்யக்கூடாது. ஏன்னா நம்ம எல்லா எலிமெண்ட்டையும் பார்த்துட்டோன்னு அர்த்தம். அதனால லூப்குள்ளே போகக்கூடாது. நம்ம தேடி பார்த்துட்டே இருக்கிறப்போ ஈக்குவல் ஆயிடுச்சுன்னா எப்படியும் நம்ம ரிட்டர்ன் ஆகி போயிடுவோம். ஓகேங்களா? ஈக்குவல் ஆகாமல் 2 எலிமெண்ட் வரைக்கும் வந்து நிற்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 2 எலிமெண்ட் வந்து நின்னதுக்கு அப்புறமும் இது 2க்குள்ளே ஏதாவது ஒன்று நம்ம செய்ய போகிறோம். அகெயின் சினாரியோ கிடைக்கலன்ற சினாரியோவே எடுத்துக்கோங்க. கிடைச்சிதுன்னா பிரச்சனையே இல்லை, நம்ம ஈஸியாக மிட்டை ரிட்டர்ன் பண்ணி போயிடலாம். பட் கிடைக்காதப்போ அந்த 2 எலிமெண்ட்டையும் ஒரு எலிமெண்ட்டாக மாற்றிடுவோம். ஸ்டார்ட்டு எண்டு மிட்டு எல்லாம் ஒரே எலிமெண்ட்டுன்னு வந்து நிற்கும்ல இந்த மாதிரி. அதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணி பார்க்குறப்போ எய்தர் இதுக்குள்ளே போகும் இல்லை இதுக்குள்ளே போகும். இது 2த்துல எது வந்து எக்ஸிக்யூட் ஆனாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் தாண்டி போயிடும், எண்டை தாண்டி போயிடும். இல்லைனா எண்டு வந்து முன்னாடி வந்துடும், ஸ்டார்ட்டுக்கு முன்னாடி வந்துடும். இது 2த்துல ஏதாவது ஒன்று நடக்கும். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஸ்டார்ட் எண்டை விட கம்மியாக இருந்தால் மட்டும் இது எல்லாத்தையும் செய்ய. ஸ்டார்ட் தாண்டி போயிடுச்சுன்னா நம்ம இது எல்லாத்தையும் செய்யக்கூடாது. பிகாஸ் எல்லா எலிமெண்ட்டையும் ஆல்ரெடி செக் பண்ணிட்டோன்னு அர்த்தம். சப்போஸ் மேட்ச் ஆயிருந்ததுன்னா ரிட்டர்ன் ஆகி போயிருக்கோம்ல. மேட்ச் ஆகாமல் இந்த ஃபுல் லூப்பும் முடியுது அப்படின்னாலே நமக்கு மேட்ச் கிடைக்கவே இல்லை, நம்ம தேடுறதுன்னு அர்த்தம். ஸோ அதனால நம்ம ஃபைனலாக கீழே ரிட்டர்ன் -1ன்னு கொடுத்துடலாம். ஏன்னா இந்த இடத்துக்கு வருதுனாலே மேட்ச் கிடைக்கலனா மட்டும்தான் இங்கே வர சான்ஸ் இருக்குது. கிடைச்சிருந்தா ஆல்ரெடி ரிட்டர்ன் ஆகி போயிருக்கோம். அவ்வளோதாங்க இதோட இம்ப்ளிமெண்டேஷன். ரொம்ப சிம்பிள். கிளியராக ஒரு விஷயத்தையும் ஏன் பண்ணுறோம் எதுக்கு பண்ணுறோன்றதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு சின்ன டவுட் இருந்தால் கூட அதை விட்டுறாதீங்க. நிறைய எக்ஸாம்பிளுக்கு எழுதி பார்த்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இந்த டெமோ கிளாஸில் 5 அப்படின்னு வருது. நம்ம 12 சர்ச் பண்ண சொன்னோம். 12 வந்து இண்டெக்ஸ் 5ல் தான் இருக்குது. கரெக்டாக தான் ரிட்டர்ன் ஆகுது. சப்போஸ் இந்த மாதிரி இல்லாத ஒரு எலிமெண்ட்டை கொடுத்து பார்க்கலாம். அப்போ -1ன்னு கரெக்டாக வருது. இதுலேயே ஆர்டர் ஆக்னாஸ்டிக் பைனரி சர்ச் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா இப்போ நமக்கு அசெண்டிங் ஆர்டரில் தான் அரே வந்திருக்குன்ற அசம்ஷனில் நம்ம பண்ணிட்டோம். ஆனால் வர அரே கண்டிப்பாக சார்ட்டட் தான். ஆனால் அசெண்டிங்காக டிசெண்டிங்கான்றது நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு சார்ட்டட் அரேவை அனுப்புவாங்க. நம்ம தான் அசெண்டிங்காக டிசெண்டிங்கான்றதை செக் பண்ணிவிட்டு அசெண்டிங்னா அதுக்கு தகுந்த மாதிரி கோட் எழுதணும், டிசெண்டிங்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாற்றணும். ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு நம்மளோட அரே அசெண்டிங்காக டிசெண்டிங்கான்றதை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அசெண்டிங்னா ஆல்ரெடி எழுதினது அப்படியே இருக்கட்டும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். சரி, எப்படி அசெண்டிங்காக டிசெண்டிங்கான்றதை கண்டுபிடிப்பீங்க? நம்ம ஃபஸ்ட்டு 2 எலிமெண்ட் எடுத்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். 2வது எலிமெண்ட் பெருசாக இருக்குன்னா அசெண்டிங் தானே அப்படின்னு நினைப்போம். பட் ஒருவேளை இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது ரிப்பீட் ஆகி இருக்கிற அந்த சினாரியோவில் நம்ம எடுத்துக்கிற இந்த லாஜிக் ஒழுங்காக ஒர்க் ஆகாது. ஃபஸ்ட்டு 2 மட்டும் கம்பேர் பண்ணோன்னா சரிப்பட்டு வராது. ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் கம்பேர் பண்ணிடுவோம். அந்த லாஸ்ட் பெருசாக இருக்குது ஃபஸ்ட்டை விட அப்படின்னா கண்டிப்பாக அசெண்டிங் தான். அப்படி இல்லை ஃபஸ்ட்டு தான் பெருசாக இருக்குன்னா டிசெண்டிங்காக தானே இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டையும் ஸ்டார்ட்டையும் எண்டையும் பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பெருசு அப்படின்னா டிசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இல்லை அப்படி இல்லாமல் ஸ்டார்ட் சின்னது எண்டு பெருசு அப்படின்னா அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு அர்த்தம். ஆல்ரெடி ஸ்டார்ட் எண்டெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா? இந்த இடத்துல நம்ம செக் பண்ணிடுவோம். ஒரு பூலியன் வேரியபிள் ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். அசெண்டிங் ஈக்குவல் டு ஃபால்ஸ் அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். ஃபால்ஸோ ட்ரூ எதாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம என்ன செக் பண்ண போகிறோம்னா ஸ்டார்ட் லெஸ் தேன் எண்டான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். லெஸ் தேன்னா என்ன அர்த்தம்? ஸ்டார்ட் தான் சின்னது, எண்டு பெருசு அப்படின்னா அசெண்டிங்கில் தான் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ நம்ம அசெண்டிங் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு செட் பண்ணி விட்டுடலாம். அப்படி இல்லைன்னா அசெண்டிங் ஈக்குவல் டு ஃபால்ஸ். தேவையில்லைன்னா நம்ம இனிஷியலைஸ் பண்ணதே அதுதான். இல்லை ஒருவேளை எல்லாமே ஈக்குவலாக இருக்குது, வரிசையாக எல்லா எலிமெண்ட்டும் சேமாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. எதில் போனாலும் ஒர்க் ஆயிரும். அசெண்டிங் லாஜிக்கில் போனாலும் ஒர்க் ஆயிரும், டிசெண்டிங் லாஜிக்கில் போனாலும் ஒர்க் ஆயிரும். அது ப்ராப்ளம் இல்லை.
இந்த இடத்துல லூப்பு இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். நம்ம இங்கே செக் பண்ணுவோம். இப்போ நம்ம ஆல்ரெடி யோசித்து எழுதின லாஜிக் பார்த்திங்கன்னா அசெண்டிங்காக தானே எழுதினோம். ஸோ அசெண்டிங்காக இருந்துச்சுன்னா இது எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம் நம்ம. அப்படி இல்லாமல் டிசெண்டிங் அப்படின்னா நம்ம இதை அப்படியே உல்ட்டாவாக மாற்ற போகிறோம். ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு டிசெண்டிங் அரே கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இது ஸ்டார்ட், இது எண்ட், இதுதான் மிடில் எலிமெண்ட். டார்கெட் 10 வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நம்ம ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு டார்கெட்டையும் மிடிலையும் கம்பேர் பண்ணுவோம். டார்கெட் வந்து கம்மியாக இருக்குன்னா இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், லெஃப்ட் சைடு ஃபோக்கஸ் பண்ணோம். ஆனால் இப்போ அப்படி பண்ணக்கூடாது. டார்கெட் கம்மியாக இருக்குன்னா ரைட் சைடு ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா இது டிசெண்டிங் அரே இல்லையா, அதனால் இந்த பக்கம் இருக்க தான் சான்ஸ் இருக்குது கம்மியாக இருக்குன்றப்போ. ஸோ அந்த ஒரு சின்ன சேஞ்ச் தான். நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண போகிறேன். டார்கெட் பெருசுனா நம்ம லெஃப்ட் சைடு ஃபோக்கஸ் பண்ணணும். லெஃப்ட் சைடு ஃபோக்கஸ் பண்ண போகிறோம்னா எண்டை தான் மாற்றணும். எண்ட் ஈக்குவல் டு எண்ட் -1. ஓகேங்களா. அதே டார்கெட் சின்னதுன்னா இப்போ நம்ம ரைட் சைடு ஃபோக்கஸ் பண்ணணும். ரைட் சைடு ஃபோக்கஸ் பண்ணும்போது எப்போவுமே ஸ்டார்ட்டை மாற்றணும். ஸ்டார்ட் ஈக்குவல் டு ஸ்டார்ட் +1. அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. 2 டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள் கொடுத்து நான் ரன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒன் கரெக்டாக வருது, ஆனால் செகண்ட் ஒனுக்கு எனக்கு சரியாக வரல. நான் 22 சர்ச் பண்ண சொல்லியிருக்கேன், -1ன்னு வருது. இங்கே நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். என்னென்னா அசெண்டிங்கான செக் பண்ணுறப்போ டேரெக்டாக ஸ்டார்ட் <> எண்டுன்னு கொடுத்துட்டேன். அப்படி கொடுக்கக்கூடாதுல்ல. ஸ்டார்ட் அண்ட் எண்ட் வந்து இண்டெக்ஸ். ஸோ அரே ஆஃப் ஸ்டார்ட், அரே ஆஃப் எண்டுன்னு கொடுக்கணும். இது நான் கொடுக்காததுனால எப்போவுமே அசெண்டிங் அப்படின்ற மாதிரி அது உள்ளே போயிடுச்சு. ஸோ நம்ம மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போது கரெக்டாக ஒர்க் ஆகுது. டைம் காம்ப்ளெக்சிட்டி பற்றி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம லீனியர் சர்ச்சில் வேர்ஸ்ட் கேஸில் O ஆஃப் n டைம் ஆகும்னு பார்த்தோம் இல்லையா. சப்போஸ் இன்புட் சைஸ் n அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாட் ஃபவுண்ட் அப்படின்றது தான் வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோ. நாட் ஃபவுண்ட் அதாவது இல்லாத எலிமெண்ட்டை தேட சொல்கிறாங்க. அப்போது நம்ம ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஒன்றா எடுத்து எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் எலிமெண்ட் இல்லைன்றதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால் n கம்பேரிசன்ஸ் நடக்கும். n டைம்ஸ் லூப் ரன் ஆகும். அதனால O ஆஃப் n அப்படின்னு சொன்னோம் நம்ம. இதே மாதிரி இப்போ நம்ம பைனரி சர்ச்சுக்கு அனலைஸ் பண்ண போகிறோம். இன்புட் சைஸ் n அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே n அப்படின்ற இன்புட் சைஸ்க்கு இப்போ இந்த while லூப் எவ்வளோ தடவை ரன் ஆக போகுது அப்படின்றது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். லீனியர் சர்ச்சில் இந்த லூப் எவ்வளோ தடவை ரன் ஆகுன்றதை நம்ம ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். ஏன்னா வேர்ஸ்ட் கேஸில் ஃபுல் இன்புட்க்கும் அது ரன் ஆக போகுது. அதனால ஈஸியாக O ஆஃப் என்னன்னு சொல்லிட்டோம். பட் இப்போ பைனரி சர்ச்சில் அந்த மாதிரி ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் நம்ம பெஸ்ட் கேஸ் என்னன்றதை பார்த்துடலாம். பெஸ்ட் கேஸ் இந்த இதில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நம்ம முதல்ல மிடில்னு எந்த இண்டெக்ஸை கண்டுபிடிக்கிறோமோ அந்த எலிமெண்ட்டையே தேட சொல்லியிருந்தாங்கன்னா, இங்கே இந்த எக்ஸாம்பிளில் 10 தேடுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா எடுத்த உடனே நம்ம 10 தானே மிடில் எலிமெண்ட்டாக எடுத்துக்கிறோம். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இமீடியட்டாக நமக்கு கிடச்சிரும். ரிட்டர்ன் பண்ணி போயிடலாம். லூப் ஒரே ஒரு தடவை தான் ரன் ஆகும். அதனால் பெஸ்ட் கேஸ் O ஆஃப் 1 தான். நெக்ஸ்ட் வேர்ஸ்ட் கேஸ்க்கு வாங்க. வேர்ஸ்ட் கேஸ் இதுலேயும் வந்து நாட் ஃபவுண்ட் அப்படின்றது தான் வேர்ஸ்ட் கேஸாக இருக்க போகுது. அதாவது இந்த லூப் ஃபுல்லாக ரன் ஆக போகுது. ஸ்டார்ட் வந்து எண்டை தாண்டி போகிற வரைக்கும் ஃபுல் லூப்பும் ரன் ஆகி முடிஞ்சதுன்னா தான் நாட் ஃபவுண்ட் சினாரியோ வரும். ஸோ அதுதான் வேர்ஸ்ட் கேஸாகவும் இருக்கும் இல்லையா. இப்போது நம்ம n அப்படின்ற இன்புட் சைஸ்க்கு இந்த லூப் மொத்தம் எவ்வளோ தடவை ரன் ஆக போகுது அப்படின்றது தான் கண்டுபிடிக்கணும். லூப் மொத்தமாக ஒரு k டைம்ஸ் ரன் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த k என்னன்றது தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. ஆரம்பத்தில் இன்புட்டோட சைஸ் என்னவா இருக்குது, n அப்படின்னு இருக்குது. ஃபஸ்ட்டு லூப் முடிஞ்ச உடனே அது n/2ன்னு ஆகிடுது. அரேயோட சைஸே பாதியாக குறைஞ்சிருது. ஏன்னா நம்ம ஒன்றா லெஃப்ட் சைட் தேட போகிறோம், இல்லைனா ரைட் சைட் தான் தேட போகிறோம். மிடில் எலிமெண்ட்டுக்கு லெஃப்ட் ஆர் ரைட். ஸோ அப்படியே சைஸ் பாதியாக குறைஞ்சிரும் இல்லையா. செகண்ட் லூப் முடிஞ்ச உடனே n/4ன்னு ஆயிரும். இந்த n/2ல் பாதி, அதனால் n/4. தேர்ட் டைம் வந்து இந்த n/4ல் பாதி n/8 ஆயிரும். ஸோ இதே மாதிரி போய்கிட்டே இருக்கும். நம்ம k டைம்ஸ் முடிஞ்ச உடனே ஸ்டாப் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன்.
அதுவும் நாட் ஃபவுண்டுன்றப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிளில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஒரே ஒரு எலமெண்ட் வர வரைக்கும் நம்ம குறைச்சிக்கிட்டே வரணும். இன்புட் சைஸ் எவ்வளவா இருந்தாலும் சரி, அதை பாதியாக்கி 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 கடைசியில் ஒரே ஒரு எலமெண்ட் வர வரைக்கும் நம்ம லூப்பை ரன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் லூப் ஸ்டாப் ஆகும் இல்லையா? ஸோ ஆஃப்டர் கே டைம்ஸ் இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறமா ஒரு எலமெண்ட்டுன்னு வந்து நிற்கும். இது எப்படி ஜென்ரலாக எழுதலாம் பாருங்கள். இது n/2. ஃபர்ஸ்ட் இட்ரேஷனில் n/2 வருது, செகண்ட் இட்ரேஷனில் n/4 வருது, தேர்ட் இட்ரேஷனில் n/8 வருது. ஸோ இது வந்து n/2² தானே, இது n/2³ இல்லையா? ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா n/2⁴, இது n/2⁴ எழுதலாம். ஸோ இன் ஜென்ரல் ஆஃப்டர் கே ஸ்டெப்ஸ் உங்கள் இன்புட் அரே எப்படி இருக்கும், n/2⁴ அப்படின்னு ஆகி இருக்கும். ஏன்னா தேர்ட் ஸ்டெப்பில் n/2⁴, செகண்ட் ஸ்டெப்பில் n/2². அப்போது இப்படியே கே ஸ்டெப்ஸ் நம்ம பண்ணோன்னா அப்போது n/2⁴ இன்புட் சைஸாக ஆகும். அது 1ன்னு ஆனால் தான் நம்ம ஸ்டாப் பண்ணுவோம். ஸோ இதை வந்து நம்ம ஜென்ரலைஸ் பண்ணி எழுதினது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கே ஸ்டெப்ஸ்க்கு அப்புறம் லூப் ஸ்டாப் ஆகிடுது அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டோன்னா அப்போது இந்த n/2⁴ 1ன்னு இருந்தால் தான் லூப் ஸ்டாப் ஆகும் இல்லையா? அப்போ நம்ம என்ன எழுதலாம், n = 2⁴k அப்படின்னு எழுதலாமா? இப்போ நமக்கு இந்த கேன்றது தான் தேவை. லூப் எவ்வளோ தடவை ரன் ஆகுதுன்றது தான் கே டைம்ஸ் இல்லையா? அது தெரிஞ்சால் தான் நம்மளால் பிக் ஓ நோட்டேஷனில் எழுத முடியும். இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், n = 2⁴kன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ரெண்டு சைடும் லாக் எடுத்தோன்னா log n = log 2⁴k. ஸோ log n = k முன்னாடி எடுத்துகிட்டு வந்துடலாம், k log 2. k தானே நமக்கு தேவை, ஸோ log n/log 2ன்னு எழுதலாம். இப்போது k = என்னன்னா log n to the base 2. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். இது எல்லாமே ஹை ஸ்கூல் மேத். நமக்கு தேவையானது என்னென்னா கே தான், அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். கேன்றது என்னது, எவ்வளவு தடவை லூப் ரன் ஆகுது அப்படின்றத நமக்கு சொல்லுது. எவ்வளோ தடவை ரன் ஆகுது, log n டைம்ஸ் ரன் ஆகுது. ஸோ பிக் ஓ ஆஃப் log n அப்படின்னு சொல்லிடலாம். இதுதான் வேர்ஸ்ட் கேஸில் பைனரி சர்ச்சோட டைம் காம்ப்ளெக்சிட்டி, log n to the base 2. எதுக்காக இங்கே நம்ம லாக் எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் n = 2⁴kன்னு இருக்கா. இந்த k நமக்கு வேணும்னா லாக் எடுத்தால் தான் நமக்கு கிடைக்கும். எப்படி இப்போது அடிஷனோட ஆப்போசிட் சப்ராக்ஷனோ மல்டிப்ளிகேஷனோட ஆப்போசிட் வந்து டிவிஷன் இருக்குது இல்லையா, அதே மாதிரி இந்த எக்ஸ்பொனண்ட்டோட ஆப்போசிட் வந்து லாக் தான். ஓகேங்களா? லாக் எடுத்தால் தான் இந்த கேவை நம்ம எடுத்துகிட்டு வர முடியும். k = நான் எழுதி ஆகணும், ஏன்னா எனக்கு இந்த k தான் தேவை. கே தான் தேவைன்னா அப்போ நான் லாக் எடுத்தால் மட்டும்தான் என்னால் அதை கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் நம்ம லாக் எடுக்கிறோம். நான் இன்னொரு தடவை சம்மரைஸ் பண்ணுறேன். நம்ம வேர்ஸ்ட் கேஸ் காம்ப்ளெக்சிட்டி அனலைஸ் பண்ணுறோம் பைனரி சர்ச்சுக்கு. காம்ப்ளெக்சிட்டி அனலைஸ் பண்ணும்போது நமக்கு என்ன தேவை, நம்ம எழுதியிருக்கிற லூப்பு எவ்வளோ தடவை ரன் ஆகுது அப்படின்றது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இன்புட் சைஸ் n அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஒரு தடவை லூப் ரன் ஆனதுக்கப்புறம் நம்ம இன்புட்டோட சைஸே பாதியாக குறைஞ்சிருது, அதனால n/2. ரெண்டாவது தடவை லூப் ரன் ஆகி முடிஞ்சோடனே n/4 ஆகிடுது, இதில் பாதி ஆகிடுது. இப்படி பாதி பாதி பாதியாக குறைஞ்சிட்டே வருதா, குறைஞ்சிட்டே வந்து 1 அப்படின்னு ஆனதுக்கப்புறம் தான் நம்ம லூப்பை நிப்பாட்டுவோம் இல்லையா? ஸோ 1 அப்படின்னு ஆகிறதுக்கு k டைம்ஸ் ரன் ஆகுது அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். k டைம்ஸ் ரன் ஆனதுக்கப்புறம் தான் இன்புட் சைஸ் 1ன்னு குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா? இதையே நம்ம எப்படி ஜென்ரலைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரோம்னா, இந்த இடத்துல ஃபஸ்ட்டு n, அடுத்தது n/2, n/4. இதை நீங்கள் 2ஓட எக்ஸ்பொனண்ட்டாக எழுதிட்டே போகலாம்ல. 2ஓட எக்ஸ்பொனண்ட்டாக எழுதிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் வருது. ஃபர்ஸ்ட் இட்ரேஷன் முடிஞ்சோடனே n/2⁴1, செகண்ட் இட்ரேஷன் முடிஞ்சோடனே n/2², தேர்ட் இட்ரேஷன் முடிஞ்சோடனே n/2³. அப்போது k இட்ரேஷன் முடிஞ்சோடனே n/2⁴k அப்படின்னு நம்ம ஜென்ரலைஸ் பண்ணுறோம். இது 1 அப்படின்னு ஆனாதான் லூப் முடியும். ஸோ அதை வச்சு தான் நம்ம n = 2⁴k அப்படின்னு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதில் k என்னன்றது தெரியணுன்றதுனால லாக் எடுத்துகிட்டு நம்ம k = log n அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம், log n to the base 2. ஸோ அதுதான் டைம் காம்ப்ளெக்சிட்டி ஃபார் பைனரி சர்ச், பிக் O ஆஃப் log n. இவ்வளோ மேக்ஸ்லாம் எனக்கு புரியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன்.
இப்போது ஒரு சீக்வன்ஸ் இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2, 4, 8, 16, 32, 64, 128 டபுள் ஆகிட்டு போயிட்டே இருக்குன்னா எக்ஸ்பொனென்ஷியலாக இன்க்ரீஸ் ஆகுது அது. இன் ஜென்ரல் உங்களுக்கு ஏதாவது ஒரு டேர்ம் வேணும்னா 2n அப்படின்ற ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா கிடச்சிரும். ஃபஸ்ட்டு டேர்ம் வேணும்னா 2 is 2. செகண்ட் டேர்ம் வேணும்னா 2 square 4, 2 cube 8, 2 4 16. ஸோ இந்த மாதிரி இன் ஜென்ரல் 2n அப்படின்றது தான் இந்த சீரீஸோட ஜென்ரல் ஃபார்ம். இது வந்து எக்ஸ்போனென்ஷியலாக உங்களுக்கு க்ரோ ஆகிக்கிட்டே போகுது. இப்போது நம்மளோட இன்புட் சைஸ் 128 அப்படின்னா நம்மளோட எக்ஸாம்பிளில் அது குறைஞ்சிக்கிட்டே வருது இல்லையா, பாதின்னு குறைஞ்சிட்டே வந்துடுது. 128 64 ஆகும் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் 32 ஆகும், அதுக்கப்புறம் 16, அப்புறம் 8, அப்புறம் 4, அப்புறம் 2, அப்புறம் 1 அப்படின்னு வந்ததுக்கப்புறம் தான் முடியும். நம்ம எதுக்காக இதெல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்னா அல்காரிதத்தை அனலைஸ் பண்ண போகிறோம். அனலைஸ் பண்ணும்போது நம்ம மெயினாக என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த லூப் எவ்வளோ தடவை ரன் ஆகுதுன்றது தான் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். ஸோ இந்த லூப் எவ்வளவு தடவை ரன் ஆகுதுன்றது எப்படி உங்களுக்கு தெரிய வரும்னா, இந்த 128 நம்ம ஆரம்பிக்கிறோம், அது 1 வந்து முடியறதுக்கு மொத்தம் எவ்வளோ ஸ்டெப் எடுத்துக்குது. ஃபஸ்ட்டு டைம் லூப் ரன் ஆகினோடனே 64 ஆயிரும், அடுத்த தடவை ரன் ஆனோடனே 32 ஆகிடும், அதுக்கு அடுத்த தடவை ரன் ஆனோடனே 16 ஆயிரும் இல்லையா. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 7 டைம்ஸ் ரன் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு 1ன்னு வந்து லூப் முடியுது. ஸோ இன்புட் சைஸ் 128 அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக 7 தடவை லூப் ரன் ஆகி உங்களுக்கு முடிஞ்சிடும், ஆன்சர் வந்துடும். நம்ம இந்த எக்ஸாம்பிளில் ஈஸியாக கவுண்ட் பண்ணி 7ன்னு சொல்லிட்டோம். இந்த 7ன்ற நம்பர் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் வந்து 2 power 7, 2 power 7ல் ஆரம்பிக்கிறோம், அப்புறம் 2 power 6 ஆகுது, அப்புறம் 2 power 5 ஆகுது. ஸோ இந்த மாதிரி குறைஞ்சிட்டே வந்து 2 power 0 1 ஆகிற வரைக்கும் நம்ம லூப்பை ரன் பண்ணுறோம். அதனால தான் நம்ம 7 ஸ்டெப்பில் முடிஞ்சிருது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுது. 7ன்ற இந்த பவர் நமக்கு தேவைப்படுது இல்லையா. 128லேருந்து நீங்கள் பாதியாக குறைச்சிட்டே வரீங்க, அதனால தான் 2 பவரில் நம்ம சொல்கிறோம். ஓகேவா. ஸோ 128லேருந்து 1 ஆகிறதுக்கு மொத்தம் எவ்வளோ ஸ்டெப்னா 7 ஸ்டெப்ஸ். இந்த பவர் தான் நமக்கு தேவைன்றப்போ நம்ம லாக் எடுத்து தான் ஆகணும். லாக் எடுத்தால் தான் நமக்கு இந்த பவர் கிடைக்கும். 128 = 2 power 7 தானே. இதை தான் நம்ம இங்கே ஃபார்முலாவில் எப்படி எழுதினோன்னா n = 2 power k அப்படின்னு எழுதினோம். இதில் நமக்கு இந்த k தேவை, இந்த 7 தேவை, அதனால k = log n to the base 2ன்னு சொன்னோம். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா 7 ஆக்சுவலி log 128ஓட பேஸ் 2 வேல்யூ 7ஆக தான் இருக்கும். ஏன்னா 2 power 7 பண்ணாதான் உங்களுக்கு 128 கிடைக்கும். இப்போ இதை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு கொஷின் கொடுக்குறேன். n = 1024னா அப்போது பைனரி சர்ச்சில் லூப் எவ்வளவு தடவை ரன் ஆகும்? நீங்களா யோசிச்சு பாருங்கள், நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணி ஆன்சரை சொல்லிடுறேன். நம்ம கண்டுபிடிச்ச ஃபார்முலா தான் k = log n to the base 2. ஸோ log 1024 to the base 2 இதான் நமக்கு தேவை. இதோட வேல்யூ எப்படின்றத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். 2 பவர் என்ன பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 பவர் என்ன பண்ணும்போது உங்களுக்கு 1024 வரும். 2 பவர் 10 பண்ணால் தான் 1024 வரும். ஸோ அந்த 10ன்றது தான் ஆன்சர். 10 ஸ்டெப்ஸில் உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிரும். எலமெண்ட்டே இல்லைன்னாலும் லூப் மொத்தமே 10 தடவை தான் ரன் ஆகும். 1024 இன்புட் எலமெண்ட்ஸ் இருந்தாலும் கூட 10 தடவை தான் லூப் ரன் ஆகும். இதே நீங்கள் லீனியர் சர்ச் பண்ணிங்கன்னா இதே நாட் ஃபவுண்டுன்ற சினாரியோவில் 1024 தடவை லூப் ரன் ஆனதுக்கப்புறம் தான் இல்லைன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியும். சார்ட்டட் அரேவாக இருந்தும் நீங்கள் லீனியர் சர்ச் பண்ணிங்கன்னா சொல்கிறேன் நான். ஸோ எவ்வளோ டைம் டிஃப்ரென்ஸ் வருது பாருங்கள். இந்த லாக் வேல்யூ 10 தான். இந்த மாதிரி இன்புட்டில் பாதி அதில் பாதின்னு குறைஞ்சிக்கிட்டே வரும்போது உங்களுக்கு லாக் n அப்படின்னு தான் டைம் காம்ப்ளெக்சிட்டி வரும். அப்படியே பாதியாக குறைஞ்சிட்டே வரப்போ சொல்கிறேன் நான். லீட் கோடில் எக்ஸ்ப்ளோர் ஆப்ஷன் இருக்கும், அதில் போயிட்டு இங்கே லேர்ன் அப்படின்ற கேட்டகரி கீழே பார்த்தீங்கன்னா பைனரி சர்ச்க்குன்னு ஒரு தனி மாடியூலே கொடுத்துருக்காங்க. நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்தது வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு இம்ப்ளிமெண்டேஷனை மட்டும்தான் சொல்லி கொடுத்துருக்கேன். பட் அதை பேஸ் பண்ணி நிறைய காம்ப்ளெக்ஸ் கொஷின்ஸ்லாமும் கேட்பாங்க. அந்த கொஷினை பார்த்துட்டு இது பைனரி சர்ச் கொஷின் தான் கண்டுபிடிக்கிறதுக்கே உங்களுக்கு டைம் ஆகும். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அதை நீங்கள் டக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதற்காக உங்களுக்கு இந்த பர்டிகுலர் மாடியூல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு படித்து பார்த்து அதில் இருக்கிற ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ்லாமும் சால்வ் பண்ணி பாருங்கள். இதை தவிர இன்டர்வியூ பிட் அப்படின்ற வெப்சைட்லேயும் பைனரி சர்ச்க்கான கொஷின்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். இது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும். இதில் நிறைய கொஷின் நீங்கள் சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அப்போ தான் டிஎஸ்ஏ இன்டர்வியூலாம் கிளியர் பண்ண முடியும் டாப் கம்பெனிஸில். நான் மற்ற டிஎஸ்ஏ பேசிக் கான்செப்ட்ஸ், ட்ரீஸ் அண்ட் கிராஃப்ஸ்லாம் ஓரளவுக்கு முடிச்சுட்டு கண்டிப்பாக பைனரி சர்ச்க்கான இன்டர்வியூ கொஷின்ஸ் வீடியோவை தனியாக அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் அண்ட் ஷேரும் பண்ணுங்கள். அப்போ தான் யூடியூப் அல்காரிதம் உங்களை மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிக்கும்.